இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில 3 மணிக்காக நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறாங்க. பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு வழக்குல எஃப்ஐஆர் பதியப்படாம சிஎஸ்ஆரின் அடிப்படையில அதுவும் வாய்மொழியா கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில தான் இது போன்ற ஒரு விசாரணை நடைபெற்றதா பல்வேறு தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையில இந்த நபர் மீது புகார் கொடுத்த நபர் யார், அவருடைய பின்புலம் என்ன? அதாவது சிஎஸ்ஆர் அதாவது ஒரு புகார் இதுக்கு புகார் அளிக்கிறார்கள் என்றால் அந்த புகார் என்பது முறைப்படி அளிக்கப்பட வேண்டும். அந்த புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ஒரு ரசீது போன்றதுதான் சிஎஸ்ஆர். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டுதான் எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலாம் அல்லது வெறும் விசாரணையில் மட்டும் நடத்தப்பட்டு அவர் அதாவது கைது செய்யப்படாமலேயே வீட்டிற்கும் அனுப்பப்படலாம். அவ்வாறு ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அது தொடர்பாக அவரை கைது செய்து 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் அல்லது நீதிபதியிடம் ஆஜர்படுத்த வேண்டும். அதாவது வெறும் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலேயே சிஎஸ்ஆர் வழங்க முடியாது. அதன் அடிப்படையிலே முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்ய முடியாது. கையொப்பமிட்டு அவர் அதாவது முறைப்படி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் மட்டும்தான் அந்த புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ரசீது என்று அந்த சிஎஸ்ஆர் வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆராக மாற்றப்படும். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த பெண்மணி தனது நகைகள் காணாமல் போனதாக கூறியதை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. அவர் முறையாக கைதும் செய்யப்படவில்லை, நீதிமன்றத்தில் அல்லது நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படவும் இல்லை. இந்த நிலையில்தான் அந்த பெண் ஒரு IAS அதிகாரி மூலம் நிர்பந்தப்படுத்தியதால் தான் இது போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கையை அஜித்குமார் மீது காவல்துறையினர் நிகழ்த்தியதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அந்த பெண் ஒரு IAS அதிகாரிக்கு ஒரு நெருங்கிய உறவினர். எனவே அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதாக காவல்துறை அதாவது மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் காவல்துறை இந்த வாதத்தை முற்றிலுமாக மறுக்கிறது. அந்த பெண்ணுக்கும் IAS அதிகாரிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இந்த விவகாரத்தில் IAS அதிகாரிகளினுடைய தலையீடு என்று எதுவும் கிடையாது. புகாரளித்த அந்த பெண்ணினுடைய தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி. அதை தவிர அந்த பெண்ணிற்கு சொல்வது போல IAS அதிகாரி என்ற உறவினர் என்பது எதுவுமே கிடையாது என்று காவல்துறையினர் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்திலேயே என்று மறுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக அஜித்குமார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்ட பொழுது சிவகங்கை மாவட்ட எஸ்பி அங்கு காவல் நிலையத்திலேயே இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காவல் நிலையத்திலேயே பணியில் இல்லாத ஒரு காவலர் அவர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த தலைமை காவலர் கண்ணன் தான் இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு அனுமதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு அந்த உத்தரவை பிறப்பித்தது யார்? தனிப்படை சிறப்பு படை போல இந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் தற்போது எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு அதாவது இந்த புகார் முறைப்படியாக CBCIDக்கோ அல்லது SITக்கோ அல்லது வேற எந்த பிரிவுக்கோ மாற்றப்படவில்லை. அப்படி இருக்கையில் அந்த காவல் நிலையத்திற்கு தொடர்பே இல்லாத ஒரு காவலர் எப்படி இந்த விசாரணையை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த விவகாரத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் அதாவது சிவகங்கை மாவட்ட DSP மற்றும் SP மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த லாக்அப் மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை 3 மணிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில் பொதுவாக எது போன்ற வழக்குகளில் இந்த சிறப்பு குழு டிப்ளாய் செய்யப்படும், அதற்கான உத்தரவுகள் எப்படி பிறப்பிக்கப்படும்? அதாவது வாய்மொழி உத்தரவாக கொடுப்பாங்களா இல்லை எழுத்துப்பூர்வமான உத்தரவு கொடுக்கப்படுமா? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அது போன்ற உத்தரவுகள் ஏதேனும் கொடுக்கப்பட்டா அவங்க டிப்ளாய் செய்யறதுக்கான வாய்ப்பு என்ன? ஏன் அவங்க செஞ்சாங்க? அதாவது ஒரு குற்றச்சம்பவம் உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழக குற்றச்சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவி நேரடியாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் தான் புகார் அளித்தார். கோட்டூர்புரம் காவல் நிலையம் விசாரணைக்கு எடுத்தது. பின்னர் அந்த விவகாரத்தில் அவர்கள் முறையாக நடந்து கொள்ளவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. மேலும் காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்ததும் ஒரு
அதில் அவர் தெரிவித்த சில கருத்துக்களும் ஏற்றுக் கொள்ளப்படவில்லை. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. அதாவது 3 படிநிலை. ஒன்று, அந்த சம்பவம் நடந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையமே அந்த விசாரணை, ஒரு குற்ற சம்பவத்தை விசாரணை மேற்கொள்ளும், அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும். இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் என்பவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியிலோ அல்லது தமிழ்நாடு இந்த சர்வீஸ் கமிஷன் எழுதி வந்த அதிகாரிகள் மத்தியிலோ இருப்பார்கள். அதன் அடிப்படையிலும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும், அல்லது தமிழ்நாடு போலீசினுடைய மற்றொரு அங்கமான சிபிசிஐடிக்கு மாற்றப்படும், அல்லது சிபிஐக்கு மாற்றப்படும். இந்த படிநிலைகள் தான் நிகழ்த்தப்படும். அதாவது சிறப்பு புலனாய்வு குழு என்பது காவல் துறையிலேயே இருக்கக்கூடிய, உதாரணத்திற்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விவகாரமாக இருக்கிறது என்றால் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று விசாரணை நடத்தும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நடந்தது அதுதான். அது மட்டும் இல்லை என்றால் சிபிசிஐடிக்கு மாற்றுவார்கள், அல்லது சிபிஐக்கு மாற்றப்படும். அதாவது இது ஒன்று டிஜிபி உத்தரவிடலாம், அல்லது முதலமைச்சர் உத்தரவிடலாம், அல்லது நீதிமன்றம் உத்தரவிடலாம். இது போன்ற நிலைகளில் தான் மாற்றப்படும். ஆனால் இந்த விவகாரத்தில் அது போன்ற எந்த உத்தரவும் அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்படவில்லை. சிபிசிஐடிக்கு மாற்றி இன்றுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண் புகார் கொடுத்த உடனேயே காவல் நிலையத்தில் பணியில் இல்லாத, அதாவது அந்த தலைமை காவலர் என்பவர் அந்த காவல் நிலையத்திற்கான தலைமை காவலர் அல்ல, அவர் சிவகங்கை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றியவர். அவரை எப்படி இந்த விசாரணைக்கு அவர் அனுப்பப்பட்டார் என்பதுதான் தற்பொழுது நீதிபதிகளுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு வழக்கு ஒன்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல் நிலையத்திற்கான முழு பொறுப்பாளர் என்பவர் அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர், அதற்கு அடுத்தபடி துணை ஆய்வாளர், அந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மற்ற அதிகாரிகளும் இருப்பார்கள். இந்த நிலையில் இது போன்ற உயரதிகாரிகளுடைய உத்தரவு எதுவுமே இன்றி எப்படி ஒரு தலைமை காவலர் நேரடியாக வந்து இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்தை விசாரிக்க முடியும்? அவர் அந்த காவல் நிலையத்திலேயே தலைமை காவலராக இருந்திருந்தாலும் அவர் விசாரித்தால் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இந்த விவகாரத்தில் அவர் கையில் எடுத்தார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. நீதிமன்றம் கருதுவது என்னவென்றால், உயரதிகாரிகளினுடைய துணையின்றி இது போன்று நடக்காது. அப்படி என்றால் அந்த தலைமை காவலருக்கு உத்தரவிட்ட உயரதிகாரி யார்? இதுதான் நீதிமன்றத்தினுடைய கேள்வி என்பது இருக்கிறது. ஒன்று, உயரதிகாரிகள் அந்த நபருக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும், அல்லது வேற மாதிரியான ஏதோ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா, அதிகாரப்பூர்வமாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா, அல்லது வாய்மொழியாக பிறப்பிக்கப்பட்டதா. வாய்மொழியாக இல்லை என்றால் சம்பந்தமே இல்லாமல் அந்த நபருக்கு ஏன் உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை தான் நீதிமன்றம் தற்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கிறது. அந்த நபருக்கு உத்தரவிட்ட உயரதிகாரி யார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது.